உண்மையில மயக்கடிச்சு வந்திருக்காரு அவரு. அவரை நேரம் படிக்க வைக்கணும். சில டைம் வந்து மயக்கம் போட்டு விடுறதுக்கு போது கூட யாரா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எதை எப்படி ஆச்சுன்றது தெரியும். அடிப்பட்டு அவர் அடுத்து என்ன பண்ண போறாங்க? EMT ஸ்டார்ட். ஹலோ சார், அடி ஓகே. பேஷண்ட் வந்து இப்போ சார் இருக்காங்க. நம்ம வந்து பல்ஸ் செக் பண்ணுறோம். பல்ஸ் செக் பண்ணும்போது நாங்கள் ப்ரீத்திங் செக் பண்ணுறோம். ப்ரீத்திங்கும் பேஷண்ட்டுக்கு இல்லை, பல்ஸும் ப்ரீத்திங் இல்லைனா பேஷண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக CPR கொடுக்குறோம். CPRனா கார்டியக் பல்மனரி ரிலாக்சேஷன். ஒரு மயக்கம் போட்ட பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த சுயநிலை திரும்பி கொண்டு வரதுக்காக நம்ம பேஷண்ட்டுக்கு CPR கொடுக்குறோம். சரிங்களா? CPR கொடுக்குற மெத்தட் வந்து இந்த கார்னர் ஆஃப் நெக்கிலேருந்து இந்த ஃபின்ச் ஆஃப் இந்த ஸ்டெர்னம் வச்சு கை வச்சுட்டு கரெக்டாக இந்த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரென்த்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கேன். எந்த எல்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், மடக்கப்படாது. மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இந்த இது சப்போர்ட்டிங் ஹேண்ட் வந்து இங்கே வச்சு கரெக்டாக லாக் பண்ணோம். அப்போ தான் கரெக்டாக வந்து லாக் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் கொடுக்குற கம்ப்ரெஷன் இல்லை. சிங்கிள் பர்சன்ட் இது பண்ணுறது வந்து 30:2 கம்ப்ரெஷன் கொடுக்குறேன். வென்டிலேஷன் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வாய் வழியாக வாய் வச்சு நான் சுவாசத்தை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. Yes sir, wait a minute. என்ன பாச்சு உங்களுக்கு? 6-1 எப்படி அடிக்கடிக்கு வருமா? இல்லை சார், எப்பயாச்சும் ஒரு முறை வருமா? சரி ஓகே, இப்போ பரவாயில்லைங்களா? சரி, ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன? ருத்ரமூர்த்தி. அருமையாக நடிச்சாரா இல்லையாப்பா? அவருக்காக கை தட்டுங்க. தேங்க்யூ மேடம். நல்லா நடிக்கிறேன். கொடுக்குற சாவி அவருக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார், கரெக்ட். இன்னொன்று ஏன் அப்படி லெஃப்ட்ல படுக்க வைக்கிறாங்க? ஃபிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் சார். அந்த லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் ஒன்று வந்து அவங்களுக்கு உமிழ்நீர் வாயில் நுர தள்ளுது இல்லையா ஃபிட்ஸ் வரவங்களுக்கு, அதை வந்து அவங்க ஃபிட்ஸ் வந்துட்டனால உள்ளார வந்து முழுங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சுவாச குழாய் வழியாக உள்ளார போயிட்டு சுவாச குழாயை அடைச்சிட்டோம். ஸோ இப்படி படுக்க வைக்கும்போது பிரெத்து அந்த சுவாச குழாய் வந்து ஃப்ரீயாக இருக்கும். வர்ற தண்ணி அந்த நுரை வந்து கீழே ஊற்றிடும். ஸோ தட் அவங்களுக்கு மூச்சு விடுறது நார்மலாகவே இருக்கும். ஃபிட்ஸ் வரும்போது மூச்சு விடுறது நார்மலாகவே இருக்கும். அதனால் அவங்களோட இருதயமும் நார்மலாக இருக்கும். கொஞ்சம் எந்த ஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் செட்டில் ஆகிடும். அது வரைக்கும் அவர் இப்படி பிடிச்சி வைக்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் டேயோடையது வந்து நம்ம நிறைய வந்து டெய்லி பேசிஸில் வந்து நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ சின்ன சின்ன வந்து மயக்கம் விழுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து நீங்கள் பேசிக் லெவலில் அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டிங்கன்னா நிறைய வந்து நம்ம அது சீரியஸ் லெவலுக்கு போகிறது வந்து நம்ம தடுத்த முடியும். அப்போ வந்து நீங்கள் தனியாக பண்ண தேவையில்லை. பட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க, உங்கள் சீனியர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் வந்து அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் அது சீரியஸ் ஆகிறது வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் ஆக்டிவிட்டி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி டெமோ கொடுத்துருக்காங்க. நல்லா சிறப்பாக வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்லி கொடுத்தாங்க டாக்டர்ஸ் எல்லாம். உங்களுக்கும் நிறைய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எதுக்காக வச்சுறாங்க, என்ன இருக்குது ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் எந்த மாதிரியே தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதெல்லாம் உங்கள் நாலேஜில் இருக்கணும். பிகாஸ் வந்து எப்போ என்ன எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம கையில் வந்து ஒரு உயிர் காப்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது வந்து ஆஸ் அ டீம் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் அது வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லையா, 10th and 12th. ஸோ நல்லா படிங்க. நம்ம லாஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு 97% 10th தென் வந்து 90% ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. இந்த டைம் வந்து நம்ம நிறைய வந்து உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் ஹெச்எம்ஸ்க்கு எல்லாம் வந்து ரெகுலர் மீட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கே நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க, நிறைய வந்து ஆக்டிவிட்டி எடுக்கிறாங்க.